வெல்கம் டு மை தமிழ் ப்ளஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஒன், அதாவது இட்டாலிக் ஃபாண்ட் என்ன நான் ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம் இட்டாலிக் ஃபாண்ட்டில் அது பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீரீஸில் நம்ம வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இப்போது இட்டாலிக் ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுதான் நான் பேராகிராஃபு ஒவ்வொன்றுக்கும் பேரா 1 கிளாஸ் நேம் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். பேரா 1 and second paragraph para 2, third class copy பண்ணி paste பண்ணுறேன். third class copy paste para 3 எக்ஸாம்பிள் நேம்ஸ் ஏதான்னு கொடுத்துங்க. சேவ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ப்ளூ, அதாவது லாஸ்ட் சீரீஸில் பார்த்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். பி டாட் பேரா 1 சேவ் பண்ணி காப்பி பண்ணி மொத்தம் 3 பேராவுக்கு டிசைன் பண்ணுறேன். 3 பேராப் டிசைன் பண்ணுறேன் நான். செகண்ட் and third para வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். தேர்ட் para ரெட் ஸ்மார்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் க்ரீன், நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல், அது நான் ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்குறேன் நான். இட்டாலிக் கொடுத்து சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பேராகிராஃப் 3ல் இட்டாலிக்கில் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுறேன். ஒப்ளிக் வந்து சேம் அதே மாதிரி இருக்கும். நோ சேஞ்சஸ், அப்படியே தான் இருக்கும். சேம் அதே தான் இட்டாலிக் மாதிரியே இருக்கும். இன்லைன், அதாவது லைன்லே நம்ம இட்டாலிக், அதாவது HTMLலே நம்ம வந்து தனியாக CSS போகாது. HTMLலே நம்ம இட்டாலிக் மாற்றலாம். பேராப் 2ல் மாற்றி காட்டுறேன். ஐ கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி எதுக்குள்ளே தேவையோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இட்டாலிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.